தலையில பேனு, ஈரு, பொடுகு தொல்லைனால ரொம்ப அவதிப்படுறீங்களா? அருமையான ஒரு டிப்ஸ் சொல்றேன். கண்டிப்பா நீங்க இத ஃபாலோ பண்ணுங்க. வாரத்துல ஒரு தடவ செஞ்சா போதும். ரொம்ப செலவு அதிகமா இல்லாம வீட்ல இருக்கக்கூடிய பொருள்கள வச்சு நம்ம சூப்பரா இத செய்ய போறோம். இதுக்கு நம்ம தேவையானது நல்லெண்ணெய் வந்து ஒரு 200 ml எடுத்துக்கலாம். 200 ml பயன்படுத்த போறதில்ல. அடுத்ததா நமக்கு தேவை வேப்பிலை. ஒரு 8 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். 3 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். 10 மிளகு எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இதோட செலவு இவ்வளவுதான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்க போறோம். தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு பக்குவத்துல நல்லா மை மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 100 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிட்டாச்சு. ஏன்னா நம்ம தலைக்கு தேய்க்க போறதுனால தேங்காய் எண்ணெய் கண்டிப்பா அவசியமா நீங்க சேர்த்துக்கங்க. அடுத்ததா 100 ml அளவுக்கு நம்ம வச்சிருக்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை வந்துட்டு இதுல நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பு பார்த்தீங்கன்னா ஹைல இருக்குது. சிம்ல வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சிம்ல வச்சு தான் இந்த ப்ராசஸ் மொத்தமே செய்யணும். மொத்தமே ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் செஞ்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். 10 வயசு மேல இருக்கவங்க யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம். இப்போ நம்ம இதோடைய பக்குவம் ரெடி ஆயிருச்சு. நம்ம ஆரம்பத்தில் மை மாதிரி போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எண்ணெயில தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கதை நம்ம பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் கலர் மாறின மாதிரி இருக்கும். இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. இப்போ நல்லா ஆறணும். எனக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் நான் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வரும். இதை நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டில்களோட நீங்கள் வச்சுக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை எண்ணெயில் இதை எடுத்து தலையில் தேய்ச்சிட்டு ஒரு 1 மணி நேரம் விட்டுட்டு நீங்கள் எப்பவும் போல ஷாம்பு போட்டு குளிக்கலாம். கண்டிப்பாக 100% பேனு, ஈரு எந்த தொல்லையும் இருக்காது. டேண்ட்ரஃப் கண்டிப்பாக போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.